அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சென்னிமலையில் இருக்கிறோம். நம்ம கீழ்பவானி பாசன திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவி அவர்கள் கைது செஞ்சுட்டாங்க. அதாவது எதுக்கு அப்படின்னா, இந்த முறை கீழ்பவானிலேருந்து பாசனம் 5 கட்டமாக நீர் திறந்து விடுன்னு சொன்னாங்க. 4 கட்டமே முழுமையாக திறந்து விடல, நீர் எல்லாம் போச்சுக்காங்க. அந்த நீர் எங்கே போச்சு? திருட்டு போயிடுச்சு. நீர் யார் திருட்டு கொடுத்தது, எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டோம். கீழ்பவானி காங்கட்ட திட்டத்தை நிரந்தரமாக கைவிடக்கூடியும் இன்றைக்கி முற்றுகை போராட்டம் கலெக்டர் அளவுக்கு அறிவிச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் போய் 5 மணிக்கு கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டாங்க. அதனால் மற்ற சுற்றுவட்டாரத்தில் பார்க்குற விவசாயிகள் எல்லாம் கூடி அங்கே முற்றுகை போராட்ட மண்டபத்தில் கூட்டிட்டாங்க. நீ அங்கிட்ட எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவையில் காம்ப்ரமைஸ் பேசுகிற உயர் போலீஸ் அதிகாரி எஸ்பிலாம் வந்துக்கிறாங்க. இது என்னென்னா, இதை சொல்ல வேண்டியது என்னென்னா, அதிகாரம் திமுக அதிமுக கொண்டாந்தது, அதிமுக அது தொடங்கி வச்சது பாஜக, திமுக காங்கிரஸ் கூட அதை செயல்படுத்துனது. இதெல்லாம் மாறணும், அதிகாரம் மாறணும். நாம் தமிழர் கட்சிக்கு தயவு செஞ்சு வாக்களித்தா மட்டும்தான் அது மாறும். எனக்கு கீழ்பவனுக்கு காங்கிட்டு போடாத, அதை தகர்த்தெறியின் தலைமையிலேருந்து அறிக்கை விட்டு ஒரே போராட்ட தலைமையிலேருந்து பண்ணிக்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரே முடிவு, பல்வேறு பிறக்கும் தடைபடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பவனுக்கு காங்கிட்டு போடாத அப்படின்னு சொல்கிற ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதிகாரத்தை நீங்கள் மாற்றி போட்டால் மட்டும்தான் இது மாறும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே போராட்டிக்க வேண்டியதான்.